வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, பொன்னான மனசே. என்னடா இது புது ஷோவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான, அவசியமான, தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிய ஒரு ஷோ. இந்த ஷோ மூலமாக நம்ம அந்த விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு பேச போகிறோம். இன்னைக்கு பலருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா தேவைப்படுறது சிலருக்கு பணமாக இருக்கலாம், சிலருக்கு தொழிலாக இருக்கலாம், சிலருக்கு நிலமாக இருக்கலாம், சிலருக்கு தங்கமாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே தேவையான முக்கியமான ஒரு விஷயம் மன அமைதி. இந்த மனசு எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, அங்கே இருக்கான்னு. ஆனால் அது இருக்குது. நம்மளால் கை கால் எங்கே இருக்குன்னு அடையாளம் காட்ட முடியும், தொட்டு பார்க்க முடியும், ஸ்பரிசிச்சு பார்க்க முடியும். ஆனால் மனசு எங்கே இருக்குன்னு தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் அது வலிச்சா உடம்பு வலிக்கும், உலகமே வலிக்கும், நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பிச்சு போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் மனசு, அந்த மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நெருடல்கள், சின்ன சின்ன வலிகள், இன்பங்கள், சுகங்கள், இப்படி எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம் இந்த ஷோ மூலமா. போலாமா? நம்ம எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வராமல் இருக்கவே இருக்காது. நம்ம எவ்வளவுதான் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஆளாக இருந்தாலும் கூட காதல் நம்மளை தீண்டாம சீண்டாம இருக்கவே இருக்காது. அது ஒரு சுகானுபவம். அந்த ஒரு அனுபவத்தை ஒருத்தங்க சொல்லி நம்ம கேட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. அதில் மூழ்கி அந்த உணர்வில் திளைக்கும் போது, அந்த உணர்வில் நம்ம சுகிக்கும் போது ரொம்ப இன்பமாக இருக்கும். அதுவே அந்த காதல் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா, ஏதோ ஒரு காரணமா, ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்லையோ பிளவுபட்டு பிரிஞ்சு போகும்போது நம்ம அந்த காதலை எப்படி கையாளுறோம், அந்த உணர்வுகளை நாம் எப்படி லாவகமாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பரீட்சையில் தோல்வி அடைகிற மாதிரியோ, இல்லை ஒரு போராட்டத்தில் காண்கின்ற ஒரு தோல்வி போலவோ அல்ல. காதல்ங்கிறது சொல்ல போனால் அது ஒரு போட்டியே இல்லை. இரு மனசு ஒருத்தரை ஒருத்தர் ஈர்த்து, ஒருத்தரை ஒருத்தர் அனுபவிச்சு, ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து வர ஒரு அருமையான ஒரு உணர்வு. இந்த காதலில் நம்ம ஈடுபடும் போது, இந்த காதல் உணர்வில் நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே அழகா, ரொம்ப 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 சுகமாக இருக்கும். ஆனால் அதுவே பிரியும் போது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அந்த வலியின் காரணமாக ஒருவேளை நம்மளை நம்ம நேசித்த ஒருத்தங்க வேணான்னு சொல்லும் போது சிலருக்கு அவங்க மேலே கோபம் வரலாம், சிலருக்கு அவங்க மேலே பழி வாங்கணுங்கிற அளவு கூட சிலருக்கு வெறி வருது உண்டு. நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டம் இது. அவங்க நம்மளை நேசிக்கும் போது அல்லது நம்ம அவங்கள நேசிக்கும் போது நம்ம இதயத்தில் ஒரு சுகம் வந்துச்சுல்ல, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏதோ இந்த உலகமே அழகானதா, இந்த உலகமே நம்மளை நேசிக்கிறதா, நம்மளை நாமளே அதிகமாக நேசிக்கிற ஒரு க்ஷணங்களாக இருந்திருக்கும். அப்படி ஒரு அற்புத அனுபவத்தை தந்த, சுகத்தை தந்த அந்த காதல் ஏன் வெறியை கொடுக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அந்த செகண்ட் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப அழகான அத்தியாயங்களை அந்த காதல் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த காதல் நம்மளையே நேசிக்க வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் நம்ம வெளியில் போகும்போது டிராஃபிக் டென்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் இருக்கலாம், இல்லை ஜாப் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். இது எதுவுமே நமக்கு இந்த காதல் அப்படிங்கிற உணர்வில் இருக்கும்போது பெருசாக தெரியாது. நம்ம அப்படியே லாவகமாக நெகோஷியேட் பண்ணி லாவகமாக கையாண்டு போயிடுவோம். ஆனால் அதுவே இந்த காதல் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் ஒரு ஓட்டை, ஒரு வேக்கம் வரும்போது மற்ற உணர்வுகள் பெருசாக தோணும். இந்த காதலை விட இந்த வெறியோ அல்லது அந்த சோகமோ அல்லது அந்த அழுத்தமோ அதிகமாக இந்த தராசில் பெருசாக தெரியும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த காதல் உணர்வுகள் இருந்த போது இருந்த அந்த மனசை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தனோ
ஒருத்தியோ யாருன்னே தெரியாத ஒருத்தனை நேசிச்சு அவனுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு மிரக்கலை கொடுத்துருக்காங்க. அதை பொக்கிஷம் மாதிரி நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஒருவேளை அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்மளை வேணான்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய வலி அதை இன்னொருத்தருக்கும் இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்லை தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு வலி மிகுந்த காரணத்தினாலேயோ அவங்க எடுத்திருக்கலாம். சிலருக்கு பெற்றோர்களுடைய வலிகளை பொறுக்க முடியாமல், சிலருக்கு எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம், சிலருக்கு பிளானிங்கில் வந்து ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கலாம், இல்லை நம்மளை அவங்க நேசிக்கும் போது நம்மக்கிட்ட இருந்த புரிதல் வேறையாக இருந்திருக்கலாம். அந்த புரிதல் மாறும் போது இந்த காதல் உணர்ச்சி மங்கி போய் வெறுப்பு உணர்ச்சியாக மாறும் பொழுது பேசாமல் இந்த வெறுப்பை சுமக்கிறதுக்கு பதிலாக பிரிஞ்சிடலாமேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கலாம். இப்படி இதுக்கான காரண காரியங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க, நாம் செய்ய வேண்டியது, ஒரு காதல் முடிவுறும் போது அந்த காதல் சமயத்தில் நம்ம எவ்வளோ அன்பை செலுத்தணுமோ அதை விட அதிகமாக நம்ம இன்னமும் அதிகமான அன்பை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிரியும் போது, பிரியிறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்லும் போது நமக்கு வர வழியை விட அதை சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து அதை நம்ம கண்ணுக்கு நேராக நின்று சொல்லும் போது அவங்க அடைஞ்ச வழி அதிகமாக இருக்கும். அன்பு செலுத்துறதை விட முக்கியமான விஷயம் புரிதல். இந்த காதலில் வந்து நம்ம ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதே இல்லை. ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ஒருத்தர் இன்னொருத்தர் அன்போ இல்லை காதலோ செலுத்தி நேசிக்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஸ்தலம். இப்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேரை பார்ப்போம். காதலில் இருக்கும்போது தொடக்க காலத்தில் துவங்கும் போது ரொம்ப அழகாக நேசிப்பாங்க. கொஞ்ச நாள் போக போக அவன் கூட ஏன் பேசுகிற, இவ கூட ஏன் பேசுகிற அப்படின்ற ஒரு பொசசிவ் நேச்சர் அதிகமாகி அதுதான் காதல் அப்படின்னு அவங்களுடைய மூளையை மழுங்கெடுக்க செஞ்சு மேலும் 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 அந்த காதல்கிற அஸ்திவாரத்தை அப்படியே மறைச்சு இந்த வெறிகளை வந்து பூசிடும். மேலே அப்படியே பூசி முலாம் போட்டுரும். அப்போது உண்மையை சொல்லணும்னா அந்த காதல் ஆல்ரெடி சமாதி ஆயிடுச்சு. உள்ள அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பொசசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அடிமைப்படுத்தும் ஒரு சிந்தனை, அடிமைப்படுத்தும் ஒரு போக்கு. இவங்க நமக்கு தான், வேற யாருக்குன்னு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த காதல் உள்ள வந்து சமாதியாகி இறந்து எப்போ போயிருக்கும். அப்போ பிரியணுங்கிற முடிவை எடுக்கும் போது அந்த காதல் உணர்வை எல்லாம் அப்படியே பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு அந்த வலியை மறந்து நம்மக்கிட்ட அந்த காதல் வேண்டாம், நம்ம விலகிடலான்ற ஒரு முடிவை அந்த இன்னொருத்தர் சொல்லும் போது கோபம் வரும், ஆத்திரம் வரலாம், அதை விட சோகம் வரும். என்னடா நம்ம இப்படி நிராகரிக்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கொடுமையான வலியும் வரலாம். ஆனால் நாளடைவில் அப்படியே நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது அவங்க சொன்னது சரி, நம்ம அவங்கள நேசித்தது உண்மையா, அவங்களுக்கான அந்த ஸ்தலத்தை நம்ம கொடுத்துருக்கோமான்ற அந்த உண்மை, அந்த நிதர்சனம் நமக்கு புரியும். அது புரியும் போது அந்த காதல் அழகான ஒரு விஷயத்தை அழகாக பிரிஞ்சு போகிறது தப்பே இல்லை. இது ஏன் நான் முதல் டாப்பிக்காக வந்து இங்கே இந்த ஷோவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் தோல்வியால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. காதல் தோல்வி பொறுக்க முடியாமல் கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த காதலன் கொன்னுட்டான். காதல் தோல்வி தாங்க முடியாமல் அந்த காதலனுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டா. இப்படி நிறைய காதல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேள்விப்படுறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆணவ கொலைகளை விட இந்த காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு மாயையில் இழப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இழப்புகளை தடுக்கணும். இந்த மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொன்னான இந்த மனசை எப்படி பூ மாதிரி நம்ம கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது காதலுடைய மகத்துவம். இன்னும் நிறையா பேசலாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள்ள மனசில் ஒரு ஓரமாகவோ இல்லை பெருசாவோ என்ன வழி இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. கமெண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை கீழே பார்க்குற இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனுப்பினாலும் சரி, அதை பற்றி நம்ம அலசுவோம், ஆராயுவோம். இன்னும் சொல்லப்போனால் மனசை பாதுகாக்கிறது நம்மளுடைய கட்டாய கடமை. பொன்னான மனசை பாதுகாக்கலாமா? மீண்டும் சந்திப்போம்.